ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி ப்ளவுஸோடைய பேக் டிசைன் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டைலர்ஸ் வந்து அவங்க நெக் லைன் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து 2 லைன் சரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்டர் லைனில் நம்ம சரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸாக கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நீடிலோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 14 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா டியூப்ளிக் பிராண்ட். த்ரெட் அண்ட் தென் சரி த்ரெட் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் நீடில்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 லைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் பார்டர் லைன் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து சுகர் பீட்டில் வந்து 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடில் வந்து எந்த த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஸ்குவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்குவிங் த்ரெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ப்ளவுஸோடைய கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் த்ரெட்டை சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு டிசைன் வந்து நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். சுகர் பீட்லேயே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது 2 லைன்ஸ் சரி ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக 2 பீட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சைஸ் பீடில் 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து டல் கோல்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். இருக்கிற மெட்டீரியல்ஸ்லேயே வந்து பிக் சைஸஸ் பீட் எல்லாமே வந்து டல் கோல்டில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸை வந்து சூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். சுகர் பீட்க்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டே வரணும். ஒரு கேப்னஸ் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்டர் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு நீட்டாக இருக்கும். பார்டர்ஸ் லைன்ஸ் வந்து அந்த வளைவுலாம் நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட் லுக் இருக்கும். அகெயின் சுகர் பீடால் ஒரு லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பார்டர் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைன் சுகர் பீட், 3 mm பீட் அண்ட் தென் அகெயின் சுகர் பீட் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து திரும்பவும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து பேசிக்லேருந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். பேக் நெக்கோடைய சிம்பிள் பார்டர் லைனை வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் யூ ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுடைய சிம்பிள் பார்டரும் சேம் எக்ஸாக்ட் ஷேப்லேயே நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் 1/2 inch வந்து இந்த மாதிரி டேப்பை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த கேப்ஸ் ஃபுல்லாகவே வந்து 1/2 inchக்கு நம்ம அழகாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ண போகிறோம். அந்த க்ளோ எப்படி அப்ளை பண்ணோன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளோ அப்ளை பண்ணணும். ஒன் சைட் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதர் சைடும் சேம் அதே மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லீவ் ஷேப்பில் வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் வந்து ப்ளவுஸோடைய கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐ ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஐ ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன்ஸுன்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அதாவது ரொம்ப கேப்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 2 லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிக் பண்ண அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட் 3 mm பீட் சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஹாஃப் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் செயின் கொடுத்துட்டு திரும்பவும் அப்படியே வந்து பீட் ஆட் பண்ணி கொண்டு வரணும். இந்த பீட் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனுடைய பக்கத்துலேயே தான் நம்ம கொடுத்து நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள்,
லீஃபோடைய கீழ்ப்பக்கமாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இதே மாதிரி அதர் சைடும் கொடுத்து இந்த இடத்துல நம்ம என் நாட் போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது என் நாட் போட்டு தான் வந்து அடுத்த பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃபோடைய மேல் பக்கமாக நம்ம வந்து இதே மாதிரி பீட் வந்து ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். பீட் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரியே தான் நம்ம வந்து பீட் ஒர்க் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லா பீட்ஸ்லேயும் வந்து ஒரே ஷேப்பில் தான் நம்ம கொடுத்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதனுடைய லுக் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது பீட் ஒர்க் கொடுத்தோங்க இல்லையா, 3 mm பீட்க்கு கீழே பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பீட் வந்து ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அந்த பீடை வந்து ஒர்க் பண்ணுமோ சேம் டைப்பில் தான் இந்த சுகர் பீடையும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். சுகர் பீட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து 3 mm பீடு. இதே மாதிரி ஒவ்வொரு பீட்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எந்த பீடு கீழே எந்த பீட் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டாவே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை ஒர்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து இந்த கேப்னஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த கேப்னஸில் வந்து அகெயின் வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி பீட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அகெயின் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதே ஷேப்பில் வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் ஒன் பை ஒன்னாக. நம்மளுடைய ஷேப் வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீடில் இருக்குங்களே, நம்ம ஆரி நீடில்ஸ் வச்சு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எக்ஸாக்ட் ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டாக வந்து ஷேப் மாறுது. ஸோ நீடில் வச்சு நான் வந்து கரெக்ட் ஷேப்பை வந்து கொடுத்துட்டேன். நம்ம டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், அங்கங்கே டாட்ஸும் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பார்டரில் வந்து 3 mm கொடுத்துருந்தனால டாட்டும் வந்து நம்ம 3 mm கொடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1500 to நம்ம 2000க்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். பிகினர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ டு ஆல்.